ஜஸ்டிஸ் ஃபார் அஜித் குமார். இன்னும் நம்ம தமிழ்நாட்டில் எவ்வளோ பேருக்கு எவ்வளோ ஜஸ்டிஸ் கேட்க போறோன்றதே தெரியல. ஏன்னா டே பை டே நம்ம தமிழ்நாட்டில் நிறைய ப்ராப்ளம் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. ஜஸ்டிஸ் ஃபார் அஜித் குமார் இது என்ன நடந்திருக்குன்னா, நிக்கிதான்னு சொல்றவங்க அவங்களோட ஃபேமிலியோட பாத்தீங்கன்னா அவங்க குலதெய்வ கோயிலுக்கு போறாங்க. காரை எங்க பார்க் பண்றதுன்னு தெரியாம அங்க இருக்க அஜித் குமாரை கூப்பிட்டு இந்த காரை கொஞ்சம் பார்க் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. அஜித் குமாருக்கு கார் ஓட்ட தெரியாது. அஜித் குமார் அங்க பாத்தீங்கன்னா டெம்பரவரியா ஒரு வாட்ச்மேனா ஒர்க் பண்ணிருக்காரு. இந்த கோயில் பக்கத்துல இருக்கிற இன்னொரு ஆளை வச்சு பாத்தீங்கன்னா காரை கொண்டு போய் பார்க் பண்ணிடுறாரு அஜித் குமார். நிக்கிதான்ற ஃபேமிலி பாத்தீங்கன்னா சாமிலாம் ப்ரே பண்ணி முடிச்சுட்டு வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போனே போய் கார்ல பாக்குறாங்க. கார்ல பாத்தீங்கன்னா 10 பவுன் நகை பாத்தீங்கன்னா இருந்ததாகவும் அது கார் கீ பாத்தீங்கன்னா நம்ம அஜித் குமார் மட்டும் தான் நாங்க கொடுத்தோம், இப்ப பாத்தீங்கன்னா கோல்டு காணும்னு சொல்லிட்டு போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் தராங்க. எனக்கு என்ன ஒரு டவுட்னா, இந்த காலத்துல 1 பவுன் நகை இருந்தாலே பத்திரமா பாத்துக்கிற இந்த ஒரு காலத்துல கார்ல 10 பவுன் நகை இருக்குன்னு தெரிஞ்சும் கார் கீ அஜித் குமார்ட்ட கொடுத்தாங்க. சரி ஓகேங்க, அப்பயும் பாத்தீங்கன்னா போலீஸ் பாத்தீங்கன்னா அஜித் குமார் அரெஸ்ட் பண்ணி பாத்தீங்கன்னா கொண்டு போய் விசாரணை பண்றாங்க. ஃபர்ஸ்ட் டே பாத்தீங்கன்னா விசாரணை நட முடிக்குது. செகண்ட் டே பாத்தீங்கன்னா அஜித் குமாரே இல்ல. அதாவது அஜித் குமாருக்கு பாத்தீங்கன்னா லாக்அப் டெத்ன்றது நடக்கப்படுது. பட் அந்த ஒரு ஊர் மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, இவங்க பாத்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கே கூட்டு போல ஊரோட அவுட்டர்ல வச்சு பாத்தீங்கன்னா விசாரணை பண்ணிருக்காங்க. விசாரணை பண்ணும்போது பயங்கரமா போட்டு அஜித் குமார் அடிச்சிருக்காங்க. பிளாஸ்டிக் பைப், இரும்பு ராடு, இந்த மிளகா தூள கண்ண வாயில மூக்கெல்லாம் போட்டுருக்காங்க. இல்ல லாஸ்டா ஒண்ணு மட்டும் கேட்கறேன், விசாரணைன்னு சொல்லிட்டு என்ன வேணா பண்ணலாம், யாரும் கேட்க மாட்டாங்க, அந்த தைரியத்துல பண்றாங்களா என்னன்னு தெரியல. ஏன்னா தமிழ்நாடு பேரை எடுத்துட்டு நம்ம வேணா ஜஸ்டிஸ் பேரை மாத்தலாம். ஏன்னா நம்ம டே பை டே எல்லாத்துக்குமே ஜஸ்டிஸ் கேட்டுட்டு தான் இருக்கும், தவிர எந்த ஒரு நீதியும் கிடைக்க மாட்டேருக்கு. இந்த ஒரு அஜித் குமார் என்றவருக்கு கண்டிப்பா நீதி கிடைச்சே ஆகணும். ஜஸ்டிஸ் ஃபார் அஜித் குமார்.